ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு வந்து லீவ் ஹயாந்திகாக்கு. ஏன்னா டியூ டு என்னாச்சு வெதர் கண்டிஷன், அதனால ஹயாந்திகாக்கு லீவு. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோக்குள்ளே வந்து. ஏன் அப்படின்னா எங்களுக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. ரிப்பீட்டடாக ஒரே கண்டென்ட் போட்டால் வந்து போர் அடிச்சிரும்ன்ட்டு. அப்பா ஆஃபீஸ் போச்சு. அப்பா ஆஃபீஸ், ஆமாம் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் லீவ் விட்டேன். ஓகே. ஸோ ஒரே மாதிரி கண்டென்ட் போட்டால் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 2 months லீவ் எடுத்துக்கிட்டோம் தானே. லீவா இல்லை மழை பெய்யுது. அதனால் கண்டென்ட்டுக்கு லீவ் எடுத்துட்டோம். இது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹயாந்திகாவோட ஸ்கூல் ஷோ அண்ட் டெல். அவங்க ஸ்கூலில் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஷோ அண்ட் டெல். இந்த மாதம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்து ஒரு டாபிக் கொடுத்து அதில் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஷோ அண்ட் டெல் அதை போய்ட்டு அவங்க சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் கூட கிடையாது, ஒரு 6 points அதை பற்றி ரிலேட்டடான ஒரு 6 points சொல்லணும். ஸோ இந்த மந்த்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அதுக்காக நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். திங்ஸ் வாங்கியாச்சு. ரெடி பண்ண போகிறதெல்லாம் நீ எதுவும் சொல்ல மாட்டாங்க போயிட்டு. ஏன்னா இவளுக்கு ப்ரனன்சியேஷன் வந்து அவ்வளோவா ப்ராப்பராக வராதனால அவளால் வந்து அந்த ஃப்ளோவில் வந்து இப்போ தான் அவள் தமிழே பேச கற்றுக்கிட்டா இல்லைடா. ஆமாம், அதனால் வந்து ப்ரனன்சியேஷன் சரியில்லை. ஸோ அதனால் இங்கிலீஷ் தமிழ் சொல்றேன். இப்போ வந்து நான் என்னன்னா சார்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்டிங் ஓட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குன்னு திங்ஸ் வாங்கி இந்த வாட்டி வந்து மெட்டீரியலாகவே ஒரு வாட்டியும் ஒரே மாதிரி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி வந்து திங்ஸாகவே வாங்கி அதில் வந்து ஒட்டலாம் அப்படின்னுட்டு. இந்த வாட்டி வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்றனால 4 டிரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து ஒரே இதில் பண்ணுற மாதிரி. ஸோ திங்ஸ் வாங்கியாச்சு. ரொம்ப ஒன்றும் இல்லை, ஈ வருது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஈனா மேடம் கொஞ்சம் பயம் தானே. அடிக்கிற மழையில கூட ஒருத்தி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறா அப்படின்னா எங்கள் ஆள் எவ்வளோ பெரிய ஆள். பிஹேவ் யுவர்செல்ஃப் ஹயாந்திகா. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சிருக்கேன், நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோடு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து ட்ராக்குக்கு, இது வந்து சீவேஸ்க்கு, இது வந்து ரோட்வேஸ். இன்னொன்று வந்து ஏர்வேஸ் வந்து இந்த பக்கம் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல் சார். ஸோ இப்படி ஏர்வேஸ் வந்து மேலே போகிற மாதிரி. ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் ரோட்வேஸ் ரெடி ஆச்சு. பட் ஆனால் இது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை. இது வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இந்த கார்ட்டு தானே வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்வென்ஷன் வந்து சைக்கிள், ரோடு, எல்லோ கலர் பெயிண்ட், ஒட்ட மாட்டதே என்ன ஒன்று. ஸோ இதுதான் ரோட்வே ரெடி. இது மட்டும் டபுள் ஸ்டிக்கர் வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். அண்ட் இது வந்து செடி ஒன்றும் ஓட்டலை, சும்மா சாம்பிளுக்கு அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் நேம் சைன் போர்டு வந்து ரெடி. வீடு இதுதான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஹவுஸ் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. டிராஃபிக் சிக்னல் ஸோ இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். ஸோ ஒன்று முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கணும்.
ஸோ ரோடுக்கு சும்மா எடுத்து வச்சுருக்கேன். பீச் க்ளவுட்ஸ் மேகம் மாதிரி இருக்கானே தெரியல, ஏதோ ரெடி பண்ணியிருக்கேன். ஹாயா உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. 2 பழம் சாப்பிட்டா. ஸோ மோஸ்ட் ஓவர் இது வந்து சி லெவல் முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து எதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா, இங்கே ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மண் போட்டுட்டு எக்ஸாக்ட் பீச் மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஒன் மோர் திங், இது வந்து இந்த ட்ராக் பக்கத்துலலாம் இங்கே வந்து ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு மேலே ட்ரெயின் செட் பண்ணணும். அது பொம்மை வீட்டிலே இருக்குது. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இது எதுக்காக அப்படின்னா, கல் ட்ராக் பக்கத்துலலாம் கல் கிடக்கும்ல, ஸோ அந்த கல் தான் நான் வந்து வேஸ்ட்டான பேப்பரில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும். இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஓவர் எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஷிப்பு மட்டும்தான் கிடைக்கல. எங்கே போனாலுமே இந்த ஷிப்பு இப்போ யாருக்குமே வந்து கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓரளவு செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டபுள் டேப் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ இதில் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. ஒன்று நிற்குது, ஒன்று நிற்கலை. இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வருவார், இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா மண் கொட்டி வைக்கிறதுக்கு. ஸோ மழை அப்படின்னாலே இங்கே பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க, அங்கே ஈரமாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். ஸோ இங்கே மட்டும் இது முடிஞ்சிடுச்சு. இது மோஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. இது ரோடு முடிஞ்சிடுச்சு, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இங்கே 2 ஷிப்பு மட்டும் வச்சா ஓகே. அண்ட் இங்கே வந்து க்ளூ இதை போட்டுட்டு மீன்ஸ் இந்த ஃபெவிகால் போட்டுட்டு அது மேலே மண் போட்டுட்டா ஓகே, முடிஞ்சிடுச்சு. இங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. இது ரோட்டுக்கும் அந்த பக்கம் இல்லை, பீச்சுக்கும் இல்லாமல் நடுவில் நிற்கிது அந்த வீடு. சரி இருந்தாலும் ஓகே, பீச் ஹவுஸ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து போலீஸ்கார் நின்றுட்டுருக்காரு. இந்த ரயில் கேட் வாங்கினேன், மீன்ஸ் இந்த கேட் ஓவர் கேட் மாதிரி வாங்கினேன். சம்ஹவ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, சம்ஹவ் ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா நான் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். இது நிற்க வச்சுருக்கேன். இது வந்து மேபி ஏதாவது போட்டு க்ளூ போட்டு ஓட்டினா நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நிற்கிது. எப்படி இருக்கு அம்மாவோட ட்ராயிங்? சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? போய் சொல்லிடுவியா? என்ன சொல்லு, டாபிக் நேம் சொல்லு. டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட். இப்போ காணிச்சிக்கலாமா எல்லாருக்கும் நான் என்ன வரைஞ்சிருக்கேன்ட்டு? ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து ஜெட்டு, இங்கே வந்து ஃப்ளைட் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு அதில் வந்து நிற்க வைக்கணும். ட்ராக் ஒன்றும் போடல, ட்ரெயின் மேலே இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆமாம், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? லிசன், ஆர் யூ ஹாப்பி? எவ்வளோ ஹாப்பி? அவ்வளோ ஹாப்பியா? நீ தானே பண்ணணும் இதெல்லாம். நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சைஸ் இந்த கலர் கல் வேடவா? இங்கேயா? இங்கே வேணும். போர்டு ஃபுல்லாக விட்டுருக்கா இப்போ? சூப்பரா அதான் அப்டேட் இங்கே வா, ஃபோனை பிடி வா. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ட்ராக் பக்கத்தில் வந்து கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால குட்டி குட்டி பேப்பர்ஸ் வச்சு பண்ணியிருந்தது. அண்ட் பீச்சுக்கு வந்து மண்ணை ஃபைனலாக போட்டாச்சு.